குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க். இந்த முறை நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டிடுறாங்க. கள சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தீயாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய தடை மேலே தடை, அப்புறம் சின்னம் எப்படிலாம் அது பறிபோனது அப்படின்ற ஒரு கோபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட வலைப்பின்னலுக்குள்ளே தான் இருக்குது. இந்த சின்னம்ன்றது பிரச்சனை இல்லை, என்ன தேதி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. வெகுஜன மக்களுக்கு இன்னும் சின்ன போகாது நாம் தமிழருக்கு இந்த இடத்துல பின்னடைவை பார்க்கப்படாதா? பின்னடைவில் ஒரு தொய்வு தான் அது. எப்படி அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த இலக்கை எட்டிடுவாங்க. அது சின்னத்தினுடைய ஆப்ரேஷன் பின்னாடி என்னன்னாக்கா 3வது இடத்தில் பாஜக அப்படின்னு நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு பாஜக பண்ணுறாங்க. திமுக கூட்டணி சார்பாக என்ன சொல்கிறாங்க, 40க்கும் நம்ம தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதாவது தவறு இழைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தவறு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இழைச்சிருச்சான்னு நான் கேட்குறேன். தெரியலையே இவங்க நோக்கத்தில் நீங்கள் மற்ற கட்சியோட சேர்ந்து எப்படி முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒப்பிட்டு பேச முடியும் சொல்லுங்கள். கூட்டமே இல்லையே, நீங்க காசு கொடுத்தா தானே உனக்கு கூட்டம். இல்ல பணம் தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் மாதிரியான நேரங்கள்ல அதை ஏற்கலாம். நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா இன்ன வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கு, சாகர வரைக்கும். இடையில ஏன் தோற்றாங்க? பணம் கருணாநிதி கிட்ட மட்டும் இல்லைங்களா? இப்போ கூட பிரச்சாரத்தில் பாருங்க, அதே திமிர அதே வாய் கொழுப்பு அப்படியே இருக்குது, அடிச்சு போட்ட மாதிரி. அது குறிப்பாக துரைமுருகனுக்கு இருக்கிற அந்த வாய் கொழுப்பு அப்படியே அவன் பிள்ளைக்கும் இருக்குது. துரைமுருகன் சொல்லுவார், 1000 ரூபாய் கொடுத்தவங்க செல்ஃபோன் வாங்கி யார் கூடயாவது பேசின்னு இருக்கு, முகம் பல பலன்னு இருக்குது. என்ன காரணம்? பேரன் இல்லை இல்லையா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர் சார். இந்த முறை நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டிடுறாங்க. கள சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவனித்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தீயாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய தடை மேலே தடை அப்படின்றப்ப யாருக்குமே ஒரு வேகமும் ஒரு பெரிய எழுச்சியும் வரும். அது தடுக்க தான் வீறு கொண்டு எழும் அப்படின்றது எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதங்களாகவே நெருக்கடி மேலே நெருக்கடி அவங்களுக்கு. அப்புறம் சின்னம் எப்படிலாம் அது பறிபோனது அப்படின்ற ஒரு கோபம். அது எடுத்தவங்க யார், அவங்கக்கிட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்தவங்க யார், அதனுடைய பின்னணி அரசியல்லாம் யார், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட வலைப்பின்னலுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் தெரிஞ்ச பிறகு ஒரு வேகம் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. பார்க்குறப்ப சொன்ன அன்றைக்கி சின்னம் அறிவித்த அன்றைக்கி அடுத்த நாளே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் எடுத்துகிட்டு போகிறாரோ இல்லையோ, அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்கள் அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மைக் சின்னத்தை. இப்போ தீயாக தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இந்த சின்னம்ன்றது பிரச்சனை இல்லை, என்ன தேதி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இன்னும் கிராமங்களை நோக்கி இப்போ எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குறாங்க. அந்த ஒரு 2-3 நாட்களாக, அந்த ஒரு 5 நாட்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கடலூர் விழுப்புரம்லாம் போயிட்டு வந்தபோது பார்க்குறப்ப வழியில் பெரிய அளவில் தெரியுது, மாற்றம் தெரியுது. எப்படி இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்றது தொடக்கத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடைமுறையில் அது சாத்தியமாக இருக்குது, பார்க்க முடியுது. அதான் இப்போ சின்னம் ஒரு தீயாக போயிட்டுருக்கு, எல்லா பக்கம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதேமாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விவசாய சின்னத்தில் தான் கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போயிருக்கு. அதோடைய ரீச்சுங்கிறது இன்னுமே கிராமப்புறங்கள் வரைக்கும் அதிகமாக போயிருக்கு. இந்த முறை மைக் சின்னம் நம்மளுக்கு கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் தான் ஆகுது. அப்படிங்கும்போது இளைஞர்கள் மத்தியிலையும் கட்சியர்கள் மத்தியிலையும் ஒரு பரிச்சயமான ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் இன்னும் கிராமங்கள் அதேமாதிரி வெகுஜன மக்களுக்கு இன்னும் சின்ன போகாது நாம் தமிழருக்கு இந்த இடத்துல பின்னடைவை பார்க்கப்படாதா? பின்னடைவில் ஒரு தொய்வு தான் அது. எப்படி அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த இலக்கை எட்டிடுவாங்க. அது தொடர்ச்சியாக 2-3 தேர்தலுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு சின்னம் கைக்கு கிடைக்காதுன்றப்ப அது ஒரு தொய்வு தான், அது ஒரு பின்னடைவு. ஆனால் இது உங்களுடைய வேகம் இருக்குல்ல, ஒரு 4 மாதமாக செய்யக்கூடிய அந்த வேலைகளை குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துக்குள்ளே வேகமாக கொண்டுட்டு போகிற அந்த இது இருக்குல்ல, கிராமங்களை நோக்கி, அங்கே மட்டும்தான் இப்போ போய் நீங்கள் செய்யணும். இளைஞர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட படித்தவர்கள் மத்தியில் உடனடியாக இன்றைக்கி போயிருக்கு சமூக வலைத்தளங்கள். அது எல்லா கட்சிக்குமே அது உதவுது. இதுக்கு மட்டும் இல்லை, கூடுதலாக இவர்கள் பயன்படுத்துகிறாங்க சமூக வலைத்தளங்களை மற்ற கட்சிகளை விட. அது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயந்தான். இப்போ அந்த கிராமப்புற பகுதிகளில் போகிறப்ப ஒரு தொய்வு. இது விவசாய சின்னத்தையே பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப என்னன்றப்ப திரும்ப பேசுவாங்கள்ல, ஒன்று 4 இருக்குது. அது ஒரு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது, தொய்வு தான்.
அது வந்து போக போக அதனுடைய வேகம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அந்த தொய்வுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துல வந்து இப்போ புதுசாக வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படிங்கிற கருத்து கணிப்புகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக எழுச்சி பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்கிறாங்க. அந்த தொய்வை வந்து பாஜக பயன்படுத்தாதா? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு செல்வாக்கா இருக்கட்டும், அதே மாதிரி பணபலமா இருக்கட்டும். திட்டமே தமிழ்நாட்டில் 3வது இடத்தில் பாஜக அப்படின்றத இந்த சின்னத்தினுடைய ஆப்ரேஷன் பின்னாடி என்னன்னாக்கா 3வது இடத்தில் பாஜக அப்படின்றது தான். அப்போ என்னால் ஓட முடியல, நான் என்ன பண்ணணும்? உங்களால் ஓட முடியல, அதுக்கான திறமை உங்ககிட்ட இல்லை, அந்த எதுவுமே இல்லை, உங்ககிட்ட பயிற்சி இல்லை, எதுவும் இல்லை, ஓட்டம் திணறீங்க, என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் போகிறவங்க கால் தட்டி விடுவீங்க. அப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஓடிடும், விழுந்து எழுந்ததுக்குள்ளே நீங்கள் முன்னாடி போவாங்கல்ல. இந்த 3வது இடம்ன்றது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்போ வந்து எப்படியாவது ஏதாவது செய்யணும், என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த சின்னத்தை குழப்பறப்ப ஒரு சின்ன பின்னடைவு வருது, நீங்கள் சொன்னீங்கல்ல, வருது இல்லை, 100க்கு ஒரு 10 பேராவது கொஞ்சம் திணறுவாங்களா இல்லையா? அது போதுமே அந்த பாஜகவுக்கு. நீங்கள் நியாயமான முறையில் மக்கள்கிட்ட இன்றைக்கி போய் பாருங்கள், வட தமிழகம் முழுக்க பாருங்களேன். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது வழியே பாஜகவுக்கு ஒன்றுமே இல்லை, 0. நீங்கள் மேற்கு அந்த கொங்கு பகுதிகளில் ஓரளவுக்கு அண்ணாமலைக்குன்னு தூண்டிட்டு வந்து நடைப்பயணத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப்பை தான் அது. யதார்த்தமாக மக்கள் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் இல்லை, நீங்கள் எப்படி இருந்த கேஸ் வேலையை இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து 1000க்கு மேலே வச்சுட்டு எல்லா விஷயத்துலையும் எங்களை போட்டு வதச்சிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு அப்படி பாலாறும் தேனாரும் ஓடுது, மோடி ஆட்சியில் குறுக்கு நெடுக்கு நடந்துட்டு இருந்தால் யார் பார்ப்பாங்க உங்களை? அதில் அது வந்து காட்டுறது ஒரு இது மாதிரி காமிச்சிட்டு இவங்களுக்கு செல்வாக்கு கூடிடுச்சு நாளைக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, அது மட்டும் எல்லாம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றது தெரியல. இப்போ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்குறப்போ 3வது இடத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ இது எப்படியாவது பின்னுக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த இடத்துல நம்ம வரணும், ஒரு பெரிய தேசிய கட்சியாக இருக்கிறோம், தொடர்ச்சியாக நமக்கு அது ஒரு அவமானமாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றப்ப இந்த திட்டம் இருக்குதுல்ல, இதுதான் சம்மந்தமே இல்லை, நாங்கள் கேட்கவே இல்லைன்றார் அந்த நபர். புரியுதுல? பொதுவாக காட்டி உங்களுக்கு எது வேணும்னு தான் தேர்தல் ஆணையம் கேட்கும். 2 நபர்கள் வந்து அவர்கிட்ட வீரா ரெட்டிக்கிட்ட பேசுகிறப்ப நாங்கள் கேட்கல, அவங்கள தான் சின்னம் கொடுத்ததா சொல்லி பதிவே பண்ணிட்டாரு. அப்போ உங்களுக்கு நோக்கம் ஏன் நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க டக்குன்னு? ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பயன்படுத்திட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ தமிழ்நாடு சுயேட்சை இல்லை, அதனால் அவங்க சுயேட்சை தான், அதிக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, கேட்க முடியாது, ரைட்ஸ் இருக்குது. இல்லை, அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்கவே இல்லை, அவங்க வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்களும் சொன்னார். பட் கடைசி நேரத்தில் வந்து சின்ன அவங்களுக்கு தானே கிடச்சிருக்கு. அப்போ வந்து இறுதி கட்டத்தில் நடந்த விஷயம் என்ன? அப்போ அவங்க கொடுக்காம இப்போ அவங்க 18 தொகுதி 20 தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க விவசாய சின்னத்தில் போட்டிடுறாங்க. எங்கே போட்டிடுறாங்க, எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? என்ன நடக்குது? 17 பேர் இருந்தாங்க, அதில் 14 பேர் இருந்தாங்க, 2 பேர் தான் ஆக்டிவாக வந்து இருக்கிறாங்க, மீதி பேர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்றதே தெரியல. இந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த வீரா ரெட்டியை பெங்களூர் சந்தித்து பேசுகிறதா தகவல். பேசும்போது எங்களுக்கான பிரச்சார செலவுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எனக்கு பணம் தரணுன்றார் வீரா ரெட்டி. இவங்க வந்து இல்லை நாங்கள் தான் வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுக்கணும், உங்கள் கட்சி உங்கள் இதை நாங்கள் கொண்டுட்டு போகிறோம்ல தமிழ்நாடு முழுக்க, சின்ன நீங்கள் தானே வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் சார்பாக நாங்கள் கொண்டுட்டு போகிறோம்ல, நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ணணும், இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்குது. கட்சியாக ஒத்த பைசா இல்லைன்னு இருக்கிறாங்க. ஜெயக்குமார் தான் அதுக்கான பிரதிநிதி, அந்த கட்சியினுடைய பிரதிநிதி, அவரே போட்டி போடலை. கேட்டால் 40 தொகுதியிலும் வந்து மேற்பார்வையிடணும், அதனால் நாங்கள் அவர் போட்டியிட மாட்டாருன்னாங்க. எங்கே 40க்கு நிற்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல, 17 அதுவும் தெரியல, 14 தெரியல. இப்போ இவங்க இந்த நோக்கம் வந்து இதை எப்படியாவது இங்கே கொண்டு வந்துட்டு இதை வச்சு பணம் பண்ணலாம் அப்படின்ற நோக்கம் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு பின்னாடி. எப்படி பார்த்தாலும் அது எடுபடலை. அவங்க திட்டம் என்னன்னா சின்னத்தை முடக்கணும், அவ்வளோதான் விஷயம். இல்லை இப்போ விவசாய சின்னம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவருமே கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் பேச்சுவார்த்தை மூலியமா பேசிட்டு அது தொடக்கம் தம்பி, அது வந்து முடிஞ்சு போய் எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் திரும்ப அங்கேயே போய் 1 மாதத்துக்கு பின்னாடி நிற்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் பேசினாங்க, அது ஒத்துக்க முடியாது. அவர் வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேசியிருந்தாருங்களே. நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அழுத்தம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கொடுக்க வேணான்னு பல அழுத்தம் இருக்குது தெரியுமானலாம் பேசியிருக்கிறாரு. அப்போ யார் அந்த பல அழுத்தம்லாம் இருக்குது? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு தொகையை கொடுத்தா அந்த சின்னத்தை வேணாம் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருங்க வாங்குறீங்கன்னு வச்சுன்னா கூட கொடுக்க வேணான்னு சொல்லி பெருந்தொகை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குதுன்னெலாம் பேசியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு அந்த என்ன நோக்கம் தெரியுதில்லை உங்களுக்கு? நல்லா திட்டமிட்டு உங்களுக்கு பல நாளுக்கு முன்னாடி திட்டமிட்டு அவரை நகர்த்தி அந்த அப்ளிகேஷன் போட சொன்னோடனே உடனடியாக சின்னத்தை தூக்கி நீங்கள் கொடுத்துட்டீங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்குது. நீதிமன்றம் கூட சமயத்தில் யோசிக்காது, வந்து அதனுடைய தனி இது அவங்களே தான் முடிவு பண்ணணும், பரிசீலிக்கணும்.
கருத்தில் கொள்ளணும், கவனத்தில் எடுக்கணும், எடுத்து நீங்கள் பரிசீலனை பண்ணிச்சு இப்படி தான் சொல்லும் அது தீர்ப்பில். அந்த அளவுக்கு அது பவர் உள்ளது தேர்தல் ஆணையம். அவங்கக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது, முதல்ல வரவங்களுக்கு கொடுத்துட்றோம், காத்துக்கிட்டு இருக்க முடியாத ஒரு சின்னத்தை வச்சுட்டு. அதனால் யார் இப்போ 4 பேர் இருக்கீங்க, 4 பேரில் யார் முன்னாடி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டோன்றாங்க. அது எடுபடுது, அவ்வளோதான் விஷயம். இல்லை அவங்க பிளான் வந்து கிளியராக முடிஞ்சு போச்சு. அது அதான் அவங்க பிளான் திட்டமிட்டபடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மலாம் பேசிட்டு இருக்கும்போது கூட என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த முறை கண்டிப்பாக டபுள் டிஜிட் தொட்டுரும் அப்படின்னு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த முறை இப்போ நம்மளுக்கு சின்னமும் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து முக்கிய வேட்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்களை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வளரக்கூடாது அப்படிங்கறக்காகவா, அல்ல வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக இதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற வளர்ச்சிக்காக. அவங்க நிக்கலன்னா நாளைக்கு அரசியல் பண்ண முடியாது. நீங்க நாம் தமிழரோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கொண்டு வந்து இழுத்து வந்து நிறுத்தினவங்க தமிழிசை அந்த அம்மா. அவங்க காலகட்டத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது. காலையில் எழுந்த உடனே அந்த மோடி தாமரை மலர்ந்தே தீரணுன்னுவாங்க, சாயங்காலம் படுக்கும்போது தாமரை மலர்ந்தே தீரணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி டெய்லி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கொஞ்சம் பரவலாக்குறாங்க. அண்ணாமலை வந்தோன்னு நடைப்பயணம் மூலமாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கட்சியை வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கு 2 நோக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி ஏதோ ஒன்று மாறி மாறி வந்துட்டு போயிடும். கர்நாடகாவில் வந்துட்டு போயிருக்குது காங்கிரஸ், பாஜக. ஆந்திராவில் வந்திருக்கு, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் மாறி மாறி வந்திருப்பாங்க. ஆக ஏதோ ஒரு விதத்தில் தேசிய கட்சி இருந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு இன்ன வரைக்கும் ஒரு தேசிய கட்சி கூட இங்கே அனுமதி இல்லை. அப்போ இதை உடைக்கணுன்ற ஒரு வேகம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அது சேலஞ்சாக கூட இருக்கலாம். அப்போ அதுக்காக தாங்க வளரணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் அவங்க வேட்பாளர் நிறுத்தாமல் எப்படி கட்சி வளர்த்த முடியும்? அது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சி கீழே தள்ளுறதுக்காக அவங்க நிற்கிறாங்கன்னு இல்லை, அவங்க வளரணுன்ற நோக்கத்துக்காக இவ்வளவும் செய்துட்டு நிற்கிறாங்க. மேலே இவ்வளோ விஷயங்களும் பண்ணிட்டு நிற்கிறது காரணம் தன்னுடைய கட்சி இங்கே வளர்ந்ததாக காட்டணும் மோடிக்கிட்ட. அப்போ தானே உங்களை தலைவராக வச்சுட்டு இருப்பாரு. அது புரிந்து கொள்ள முடியுது. அப்போ நாம் தமிழர் கட்சி நேரேட்டிவ்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதாவது தவறு இழைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சொல்றீங்க? நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு பாஜக பண்ணுறாங்க. திமுக கூட்டணி சார்பாக என்ன சொல்கிறாங்க, 40க்கும் நம்ம தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக சார்பாக தமிழர் நலம் சார்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த நேரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஏதாவது தவறு இழைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தவறு இழைச்சு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இழைச்சிருச்சான்னு நான் கேட்குறேன். தெரியலையே இவங்க நோக்கத்தில். நீங்கள் மற்ற கட்சியோட வந்து சேர்ந்து எப்படி முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒப்பிட்டு பேச முடியும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். யதார்த்தத்தில் ஆஸ் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு பத்திரிகை பார்வையில் நீங்கள் நேற்று வந்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்த கட்சியை மற்ற கட்சியோட ஒப்பிட்டு பேசுகிறப்ப அவங்க வச்சுக்கிற அளவுக்கு பணம் இவங்க கிட்ட இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் கிடையாது. அதுதான் பிரச்சனை. 75 வருஷம் கட்சி, 80 வருஷம் கட்சி, இப்படி இருக்கிற கட்சி, தேசிய கட்சி 100 வருஷம் தாண்டுற கட்சி, பல ஆயிரம் கோடி ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு பணம் இறங்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வாக்குக்கு சராசரி 24 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000, 50,000ன்ற மாதிரி கணக்கெல்லாம் போட்டு இது விகடன் தான் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பத்திரிக்கையில் போட்டது. வழக்கு போட்டிங்களா? எடுத்து தேர்தல் ஆணையம் தப்புன்னு எதனா வழக்கு போட்டுச்சா? இன்ன வரைக்கும் பேசலை இல்லை. அப்போ இவ்வளோ பணத்தை இறைச்சி வாடுறது அது அவங்களுக்கு மீடியா பக்கபலம் ஒன்று. அப்புறம் சமூக வலைத்தளங்களில் ரைட் அப் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய டீமு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி கூட நாம் தமிழர் கட்சி நீங்கள் ஒப்பிடுறது எப்படி? ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போடுறோம், ஓட்டு தீட்டுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுற மாதிரி திமுக என்னைக்காவது பண்ணியிருக்குதா? காசு உங்களுக்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நேற்று வந்து பிரச்சாரம் பண்ணும்போது பணத்தை வாரி இறைச்சி பணத்தை வந்து 1000 ரூபா எண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு புகார் பண்ணுறாங்க. 2 தரப்புக்குள்ளுமே புகார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த கட்சிகளும் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒப்பிட்டு பேசுகிற இந்த ஊடகத்தினுடைய போக்கு எப்படி சரியாக இருக்கு? இல்லை நான் ஒப்பிட்டு அப்படி ஒப்பிட்டு நீங்கள் கேட்குற நோக்கம் புரியுது. நான் சொல்ல வரேன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன், விளக்கத்தை சொல்கிறேன். எப்படி வந்து பலமாக இருக்கிற ஒருத்தனும் பலம் இல்லாத இப்போ தான் களத்துக்கு வர ஒருத்தனும் முதல்ல இந்த தேர்தல் நடைமுறையே தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து. புரிதல் உங்களுக்கு? அடிப்படை மாற்றம் வந்து வேணும். எப்பயோ கொண்டு வந்த சிஸ்டத்தை நீங்கள் இன்னும் வச்சுட்டு இருக்கீங்க. முன்னேறிய நாடுகளை பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறப்ப அந்த நாடுகள் இன்றைக்கும் ஓட்டு சீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கு. அதை முதல்ல நீங்கள் தவற விடுறீங்க. ரெண்டாவது வந்து சின்னம் வந்து நீங்கள் 100 வருஷமாக ஒரு சின்னம் இருக்குது, 50 வருஷத்துக்கு மேலே ஒரு சின்னம் இருக்குது. மக்கள்கிட்ட பார்த்து போன அவங்க கூட நேற்று வந்து ஒருத்தன் வந்து ஜனநாயகத்துக்குள்ளார வந்து நான் ஜனநாயக தன்மையோடு நடந்துக்கணும்னு வரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டிருக்கீங்களே. இது என்ன தேர்தல்? அவன் சின்னமும் 50 வருஷமாக காட்டிட்டு இருக்கிற சின்னமும் நேற்று வந்த மைக் சின்னமும் எப்படி ஒன்றா ஆக முடியும்? முதல்ல சொல்லுங்கள் நீங்கள். அப்போ இதை தாண்டி இவங்க ஒரு வாக்கு சதவீதம் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அதுக்குள்ளார வந்து போட்டு பாஜக இவ்வளோ வேலையும் செய்யுது. இது ஒரு அரசியல் இது. ஆனால் இந்த தேர்தல் எப்படி சமமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பாக எல்லா கட்சியும் கூப்பிடுங்க, குலுக்கல் முறையில் ஒரு எண்ணை கொடுங்க. வரிசையை யாராருக்கு குலுக்கிக்கு என்னென்ன வருதோ எடுத்துக்கிட்டு போங்க மக்கள்கிட்ட. யாருக்கு அவ்வளோ வாக்கு வருதோ எடுத்துக்குங்க. வாக்கு வந்தோன்னா எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு போட்டிருப்பாங்கல்ல.
நான் வந்துட்டு 99 எடுத்துகிட்டு நீங்கள் 98 எடுத்துட்டீங்க, 99 எடுத்து நான் வெற்றி வேட்பாளர். அப்போ உங்களை நம்பி 98 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்குது இது தேர்தல் ஆணையம்? என்ன அங்கீகாரம் கொடுக்குது? அப்போ இது ஜனநாயக தேர்தலாது? சொல்லுங்கள். இது வந்து வெற்றியினுடைய சதவீதம். அது மன்னர் காலத்தில் இருந்து முறை மாதிரி தானே நீங்கள் மாற்றணுன்றீங்க. அப்போ இதை ஒன்றும் மாற்றாமல் வச்சுட்டுக்கிறீங்களே எப்படி? அப்போ நீங்கள் எடுத்துருக்கிற 98% பேர் உங்களுக்கு போட்டிருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு 99 பேர் போட்டதுக்கான அங்கீகாரம் எனக்கு கொடுக்கணும் இல்லை? அப்போ எனக்கு உண்டான எத்தனை சதவீதம், யார் யார் எவ்வளவு வாக்குகள் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பிரித்து கொடுத்துருங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சம அந்தஸ்து இருக்குல்ல உங்களுக்கு. அதானே ஜனநாயகம். நீங்கள் திமுக வந்துட்டு 40% வாக்குகள் வச்சுருக்குது, கரெக்டுங்களா? நாம் தமிழர் கட்சி வந்துட்டு 6.7 7ன்னே வச்சுக்கோங்க. அப்போ 7% எத்தனை சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக எவ்வளோ எடுத்திருக்காங்க வாக்குகள், அந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா நீ மக்களை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம், மக்களுடைய பிரதித்துவம் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பகுதியுடைய ஓட்டை சுத்தமாக கண்டிக்கவே இல்லையே, தோல்வியின் தூக்கி தூர போட்டிங்களே. இது எப்படி இது எப்படி ஜனநாயகமாகும்? இந்த போட்டியே முதல்ல தப்பு இல்லை, இந்த தேர்தல் முறையே தப்பாக இருக்குது. இதில் எங்கே நீங்கள் ஜனநாயகத்தை தேடிக்கிட்டு அவன் ஒருத்தன் வந்து நொண்டிக்கிட்டு வரான், நீ ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிற, ரெண்டு பேரும் சமமாக போய் தீண்டணுன்னா எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? அது ஜனநாயக வழி தேர்தல் அப்படின்ற பேரில் நடக்கிற ஒரு கேலி கூத்து. அப்படி இதுக்குள்ளாக தான் இது எல்லாமே ஓடி ஆகணும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே எதையாவது காரணம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த சதவீதத்தை தள்ளி ஒரு 3வது இடம் வந்தால் கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்குமே. நமக்கு 10 வருஷம் தேசிய அளவில் ஆண்டுட்டோம், மாநிலத்தில் வந்து இன்னும் எங்கேயும் கடைசியாக தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை? அதை உடைக்கணுன்றதுக்கு இதெல்லாம் செய்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் தள்ளிட்டாங்க, சின்னத்தை மாற்றிட்டாங்க, சின்ன தொய்வு இருக்குது, கரெக்டு. வாக்கு சதவீதம் நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் இப்போ குறையுமா அப்படின்னாக்கா நிச்சயம் குறையும். ஆனால் சதவீத அடிப்படையில் இந்த கடந்த முறை நடந்த தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் எடுத்த வாக்கு அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ இது வரைக்கும் நடந்த இத்தனை வருஷத்தில் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சாரம் எவ்வளோ பலம் கூடி இருக்குது. இளைஞர்கள் எத்தனை களத்தில் வேலை செய்கிறாங்க, அதனுடைய எண்ணிக்கையில் நீங்கள் கூட்டி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு. 2 மடங்கு மேலே உயர்க்குமா, 12 14ன்ற மாதிரி வந்திருக்குமா? அந்த ஏற்கனவே 19% 20% அப்படின்னு நிறைய ஊடகங்கள் வந்து கணிச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து ஒரு 2-3 குறையும், அவ்வளோதான். மற்றபடி 17க்கு 15க்கு குறையாது இல்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய வெற்றின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஏற்கனவே இருந்ததை விட 2 மடங்கு 1.5 மடங்கு ஏறி வருவாங்கல்ல, வந்திருக்கிறாங்கல்ல. காசு தர மாட்டேன், சாப்பாடு பிரியாணிலாம் கிடையாது, சாதி பார்த்தும் ஓட்டு போடாத, இதெல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு கட்சி நீங்கள் வச்சுன்னு இல்லை யாருமே. இங்கே சமூக நீதி பேசுகிறீங்க, நீங்கள் சமூக நீதி பேசிட்டு வர கட்சி. இந்தியாவுக்கு நாங்கள் தான் சமூக நீதியை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இன்னும் ஆராசை கொண்டு போய் நீலகிரியில் தானே நிறுத்திட்டு இருக்கிறீங்க. வெக்கமாக இல்லை? பெரியாரை சொல்கிறீங்க வெளியில், பெரியார் மண்ணுன்னு வேறு சொல்கிறீங்க. சமூக நீதிங்க அப்படியே மலர்ந்துருச்சுன்றீங்க. அசிங்கமாக இல்லை? ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே கட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் இவங்க நாம் தமிழர் கட்சி வந்துட்டு பட்டியல் சமூகத்துக்கு அட்டவணை பிரிவினருக்கு என்னென்ன ரிசர்வ் தொகுதியை கொடுத்தது போக மீதி இருக்கிற ஒரு இடத்துல வடக்க 1 தெற்க 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 பொது வேட்பாளரை பட்டியல் சமூகத்தினர் நிறுத்துது. நீங்கள் நிறுத்தியிருக்கிறீங்களா? நிறுத்த முடியுதா உங்களால்? ராசாவாக நீங்கள் ரிசர்வ் தொகுதியிலே தான் போய் நிற்கணும்னு நிறுத்துறீங்களே, அப்புறம் என்ன நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க சமூக நீதிக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி. இதில் வேறு சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்தியா முழுக்க சமூக நீதியை கொண்டுட்டு போகணும், சமூக நீதி இந்தியா முழுக்க மலரணும், இப்படி தான் மலரணும். இந்த வெக்கங்கட்ட பேச்சு இவங்களுக்கு இருக்குதுல்ல, கொஞ்சம் கூட மானம் வெக்கம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது இவங்களுக்கு. சமயத்தில் இவர் ராசா தான் சொல்கிறார், வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதிக்கு பேருக்கு பின்னாடி சாதியெல்லாம் போட்டுட்ருக்கிறான், தமிழ்நாட்டில் அது இல்லை, அதுக்கு காரணமே பெரியார் தான். சரி, இல்லை என்ன உன்னை எங்கே வச்சுருக்கிறாங்க? அறிவாலயத்துக்கு வெளியில் செக்யூரிட்டியாக தானே வச்சுருக்காங்க நீலகிரியில், சொல்லுங்கள். அதான அர்த்தம். ஆனால் சாதியெல்லாம் போட்டுக்கிட்டா சொல்கிறாங்க. வட மாநிலத்தில் ஆந்திரா தொடங்கி மற்ற மாநிலங்கள் வரைக்கும் 6 ஸ்டேட்டில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக வந்து போயிட்டாங்க. சாதியெல்லாம் பேர் பின்னாடி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. சாதி வச்சுட்டு தானே இருக்காங்க. மாயாவதி எப்படி முதலமைச்சராக வந்துட்டு போனாங்க சொல்லுங்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு கூட மண்ணில் நீ ஒன்றும் வச்சுக்கல. சமூக நீதி எந்த அளவுக்கு குட்டிச்சவராக பண்ணிவிட்டு நாங்கள் தான் சமூக நீதியினுடைய அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த தேர்தலை வேறு சந்திச்சுட்டு நிரந்தரமாக பணத்தை வச்சுக்கிறீங்க, நிரந்தரமாக சின்னத்தை வச்சுக்கிறீங்க. நீங்கள் எப்படி மற்றவங்களை வந்து குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு முகம் இருக்குது? கொஞ்ச நாச்சும் யோசிக்கணும் இல்லை? நிரந்தரமான பணம், நிரந்தரமான ஓட்டு சின்னம் உங்களுக்கு, ரெண்டையும் விலைக்கிட்டு வாங்கலாம். ஒரே ஒரு முறை போட்டி போடுங்களேன் நீங்கள் இந்த கட்சிங்களுக்குள்ள. நாம் தமிழர்னு சொல்லலை, மற்ற சின்ன கட்சிகள் இருக்குல்ல, ஒரே ஒரு முறை. நீங்கள் இது வரைக்கும் தொடங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் தன்னந்தனியாக ஒரு முறை நின்று ஜெயிச்சிருக்கீங்களா எப்பயாவது சொல்லுங்கள்? இருட்டுக்கு பயந்தவங்களாம் வாங்க என் மேலே உண்டு படுத்துக்குங்க, பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்குங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு 32 இருக்கிற 18 கட்சிகளுக்கு மேலே கூட கூட்டி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வெற்றின்றதுக்கே இது அபத்தமாக இல்லையா உங்களுக்கு? அசிங்கமாக இல்லையா? இதுவே சொல்கிறதுக்கு வெக்கப்படணும் இல்லை?
தனிச்சு நில்ல. நேற்று வந்த ஒருத்தன் வந்து தனிச்சு நின்று நான் நிற்கிறேன் வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நில்ல. பணத்தையும் சின்னத்தையும் விட்டு தனிச்சு ஒரு முறை நின்று நீங்கள் ஈக்குவலாக வாங்கி காட்டுங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தின் மேலேயே நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகமும் அதே மாதிரி தெளிவா சொல்றேன், இது ஜனநாயக முறை அல்ல அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொருந்தும். அவங்களுக்கும் பொருந்தும். இந்த நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நான் பொருந்தும்னு சொல்லலை, அவங்களுக்கும் பொருந்தும். என்ன ஒன்று, அவங்ககிட்டலாம் பணம் இருக்குது, அதிகாரத்தில் இருந்துட்டாங்க, அதிகாரத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமாக ஒரு சின்னம் இருக்குது. இது ரெண்டு இருந்துக்கிட்டு ரெண்டையும் மட்டும் தூக்கி விலக்கி வச்சுட்டு நீ வாங்க பொதுவாக நில்லு, வாக்கு எடுத்துக்குங்க. மக்கள் செல்வாக்கு யாருக்குன்றது தெரியும். இவங்களுக்கு மட்டுமே வரும்னு நான் சொல்ல வரல, வரட்டும். அப்போ பரவாயில்ல, எல்லாருக்கும் யதார்த்தமும் ஒன்று கிடைக்கல, நியாயமானது ஒன்று கிடைக்கல. பணம் போகலைன்னா எத்தனை பேர் உங்களை விரும்புவான் சொல்லுங்க? கூட்டமே இல்லையா? நீங்க காசு கொடுத்தா தானே உனக்கு கூட்டம் வரும். இல்ல பணம் வந்து தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தல் மாதிரியான நேரங்கள்ல வந்து? அதை ஏற்கல நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா இன்ன வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கணும், சாகிற வரைக்கும். இடையில ஏன் தோத்தாங்க? பணம் கருணாநிதி கிட்ட மட்டும் இல்லைங்களா? அவர் ஏன் இடையில தோத்தாரு சொல்லுங்க? உங்களுக்கு பழைய தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பிறகு முதல்ல வந்த தேர்தல் இருக்குல்ல, கோயங்கா வந்து எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் தெரியல உங்களுக்கு. அவர் எதிர்த்து திருக்குறளார் முனுசாமின்னு இருக்கிறார்ல, அவர் போட்டிடுறாரு திண்டிவன தொகுதியில். சாதாரணமாக சைக்கிளில் போய் 10 ஊருக்கு பேசுகிற அளவுக்கு தான் தகுதி அவருக்கு, அவ்வளோதான் முடியும் அவரால். அவன் ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரில் வந்து பிட் நோட்டீஸ் தூவினார் அந்த தொகுதிக்குள்ளார. தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு? போட்டி ரிசல்ட் என்னாச்சு தெரியுங்களா? யார் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இவர் ஜெயிச்சார், அவர் தோத்துட்டார். பணம் வந்து தீர்மானிக்கிறதில்ல, மக்கள்கிட்ட நீ என்ன பேர் எடுத்திருக்கிற அதுதான். இப்போ நீ என்ன சொல்லி மக்கள்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கிற, அதனால் நீங்கள் பணம் வந்து கொள்கையை தானே. இப்போ இந்த கட்சியாவது கொள்கையை நீங்கள் பேசுகிறீங்களா? அவன் கொள்கையை பேசிட்டா விடிய ரெண்டு கட்சிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது தேமுதிக. கொள்கையை வச்சுக்கிட்டா திமுக அந்த பக்கமும் பேசுது, இந்த பக்கமும் பேசிகிட்டு இருக்குது. கொள்கை கிடையாதுங்க, பணமும் அதிகாரம் தான் தீர்மானிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தாண்டி மக்கள் நான் நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு கடந்த காலங்களில் என்னென்னலாம் செய்தீங்கன்றதை அரசாங்கங்கள் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையாக வச்சும் வாக்களிக்கிறாங்க. இப்போது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதேமாரி புதியவர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். அது ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது? பெற்றோர்களுக்கோ தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்களே நினச்சிட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு எப்படி நினச்சிங்க? நீங்கள் வாக்கு சதவீதத்தை எடுத்து பாருங்கள், எல்லாமே கலந்து தானே போட்டிருக்காங்க. கூடுதலாக இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்லாம் சொல்றேன்னா இளைஞர்கள் ஓட்டு நாம் தமிழருக்கு தான் அப்படின்னு கேரண்டியா சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, இருக்கிறதுல பெரும்பான்மை இளைஞர்கள் 100 பேர் இருக்கிறானாக்கா ஒரு 60-70 பேர் நாம் தமிழர் தேர்ந்தெடுக்காங்க, மீது 30 பேர் கலைஞ்சு தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி பெரியவர்கள் எடுத்துட்டாங்கன்னா 100 பேரில் 60 பேர் கிட்டத்தட்ட இந்த பெரிய கட்சிகள் பண்ணுறப்ப 40-30% பேர் இந்த பக்கம் திரும்பி வராங்க. நிறைய இடத்துல வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கும் உள்ளே இருக்குது. இல்லாமல் ஒரு இளைஞர்கள் மட்டும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம அது அவங்களா என்னென்னலாம் மட்டம் தட்டுறதுக்கு சொல்ல முடியுமோ அது ஒரு யுக்தி. பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதை வச்சு இதை தானே செய்ய முடியும். எப்பவுமே நீங்கள் தேர்தல்னு வந்துட்டிங்கனாக்கா தம்பி, கொள்கையை சொல்லி நம்ம வந்து பேசியிருக்கிறோன்னு வரைக்கும் சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்களும் 2 தேர்தலை பார்த்துருப்பீங்க உங்கள் வயசுக்கு, கரெக்டாக கொள்கையை சொல்லி கோட்பாடை சொல்லி மக்களுக்கு என்னதெல்லாம் செய்துன்றதை கிளியராக சொல்லி ஓட்டு வாங்கணும் சொல்லு. அப்புறம் எதுக்கு போய் கெஞ்சுறீங்க பணத்தை வச்சுக்கிட்டு? ஒரு கூட்டத்தை கூட பணம் இல்லாமல் உங்களால் கூட்ட முடியலையே. பணத்தை போட்டு கூட்டுற கூட்டம் அரங்கு, அதுவும் 2வது நடத்துகிற இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு எவ்வளோ பிரம்மாண்ட இது. எத்தனை மாதமாக நீங்கள் வேலை செய்துட்டு இருக்கிறீங்க, கூட்டம் எங்கே இருந்துச்சு உங்களுக்கு? சீட்டாடுற அளவுக்கு இருந்தது உங்கள்கிட்ட கூட்டம். மக்கள் வந்து உன் கட்சிக்காரனே முதல்ல இல்லை. என்னென்னா நீங்கள் தொடக்கத்தில் இருந்த கட்சி திமுக அதிமுகன்றது வேறு. இன்றைக்கி வந்து நீ சம்பாதிக்கிற எனக்கும் கூட நான் வரேன், அவ்வளோதான். அதான் அங்கே கொள்கை, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே அந்த மாதிரி கிடையாது. அவங்க சொந்த காசில் வந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் பணம் கொடுத்து நீங்கள் இந்த இத்தனை வண்டி வரணும் எங்களுக்கு அப்படின்னு இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சுட்டு காசு சேகரிச்சுட்டு இருப்பாங்க, உண்டியல் போடுங்க சொல்லிட்டுன்னு. இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெருமுதலாளிகள் யாரும் இந்த பக்கம் வர்றதில்லை. இந்த பக்கம் போய் நிதி உதவி செஞ்சாலே நமக்கு ரெய்டு வந்துருமோன்னு பயம். மாநில அரசு ரெய்டு வருமா, மத்திய அரசு ரெய்டு வருமா, இங்கே குறைச்சல் வருமா, அங்கே குறைச்சி, எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு நிறைய பேர் கதவு சாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வசதி வாய்ப்பும் இல்லை. அப்புறம் நீங்கள் எப்படி இதை வந்து எல்லாத்தையும் சமம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற அரசியல் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இதில் வந்து இளைஞர்கள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பான்மை 100ல் நான் சொன்ன மாதிரி 60-70 இந்த பக்கம் இருக்கிறாங்க தான். மீதி 30% மற்ற கட்சிகளுக்குள்ள போகிறாங்க. அதே மாதிரி பெரியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 60-70% அந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுக்கும் சரி ஒரு 30% இந்த பக்கம் மாறிட்டு வராங்க. இப்போ இல்லைன்னா உங்களுக்கு 31 லட்சம் வாக்கு எப்படி வந்தது கண்டு நிச்சயம். அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனிச்சு களம் காணுது இல்லையா? இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தாக்கத்தை ஏற்படுத்துறதால தான் 1லிருந்து 7 வந்து நிற்கிறாங்களே. தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எப்படி வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
சொல்லுங்களேன், புரியுதில்ல உங்களுக்கு? தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா சீண்டுவாங்களா? இப்போ தேமுதிக தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. 12லேருந்து இப்போ கடந்த தேர்தல் எத்தனை சதவீதம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க? சைபர் 4 வந்துட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சதவீதம் இங்கே இருக்கீங்க? உங்களுக்கு பானை இல்லைன்னு தேர்தல் ஆணையம் முந்தான சொன்னது 1% தான் சொன்னாங்கல்ல. தேமுதிக எத்தனை சதவீதத்தில் நிற்குது? 2ல் நிற்கிறீங்களா? அப்புறம் அந்த மாற்றத்தை வேண்டி தானே இந்த பக்கம் இருக்கிறாங்க. தாக்கம் இருக்குது இல்லை, இருக்க போய் தானே அது வளர்ந்துக்கிட்டே வருது, குறையில இல்லை. எப்படி அப்புறம் அந்த இது கேள்வி நமக்கு சரியாக இருக்கும்? பிரச்சாரத்தில் வந்து ஒருத்தரை வீழ்த்தணும், பொய்யை சொல்லி வீழ்த்தணும், பொய் பிரச்சாரம் தான் எடுப்படும் அப்படின்றது பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது இல்லை. இப்போ சர்வே எல்லாமே எடுத்தது வந்து 2 இலக்கத்தில் வரும்னு சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு. ஏன் சொன்னாங்க? இத்தனைக்கும் அந்த பெரும் கட்சிகளுக்காக வேலை செய்ய போனவங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு பெரும் கட்சிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய, மும்பையில் இருக்கக்கூடிய சில முகவர்களை வச்சு சர்வே பண்ணுறப்ப வரக்கூடிய தகவல் அது. அந்த தகவலே வந்து சொல்கிறப்ப போகிற போக்கில் சொல்கிறான், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வருது, ரெட்டை இலக்கத்தில் வருது, நாம் தமிழர் கட்சி பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போகிறான். எப்படி வந்தது உங்களுக்கு? அப்போ பணம் கிடையாது, கரெக்டுங்களா? அந்த கட்சி மாதிரி பணம் கொடுத்து கூட்டின்னு போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அந்த மக்களை அப்படி மாற்றி வச்சுருக்கீங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, லட்சியத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் என் கூட இருக்கிறதுனா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு சேலஞ்சு பண்ணியே நடத்துகிறாரு கட்சி. அது அந்த ஏற்றுக்கொண்டு வந்தவங்க தான் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ அப்புறம் இது வந்து மாற்றம் இல்லைங்களா சொல்லுங்கள்? பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. 87களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிக பெரும் எழுச்சி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியாது. அநேகமாக அதுதான் ஆளுங்கட்சின்ற லெவலுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக திராவிடம் அதை விழுங்கிடுச்சு, கூட்டணி வச்சு மாறி பந்தாடி அது எங்கேயோ போய் நிற்கிறது. 2வது ஒரு வாய்ப்பை வந்து வைகோ வந்து 96ல் வந்து பார்த்திங்கன்னா திமுக தூக்கி போட்டப்போ அவர் பின்னாடி போன இளைஞர்கள்லாம் இன்றைக்கி சீமான் பின்னாடி கூடன்னு சொல்கிறாங்கல்ல, அதை விட கூடுதலாக இருந்தது. அப்போ எம்ஜிஆருக்கு கூட பாதிக்கு மேலே யாரும் போகவே இல்லை உறுப்பினர். விசுவாசிகள் தான் திமுகலேருந்து போனாங்க வழியே, கட்சியிலேருந்து உடஞ்சி நிர்வாகிகள் போகலை. வைகோவுக்கு கிட்டத்தட்ட பாதியாக பிளந்தது அப்படின்னு பத்திரிகைகள்லாம் எழுதுனது. மாற்றத்தை வேண்டி தானே மக்கள் அன்றைக்கி ஆதரித்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எந்த ஜெயலலிதாவை ஏற்று நீங்கள் போராட்டம் பண்ணி நடைபயணம் வந்தீங்களோ, கடைசியாக முடிக்கிற நேரத்தில் வந்து அங்கேயே கூட்டணி வச்சிங்க. 2வது திமுக பக்கம் வந்துட்டீங்க. எந்த வாரிசு அரசியலை நீங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணீங்களோ, வெளியே போனீங்களோ, விரட்டப்பட்டீங்களோ, அங்கேயே வந்து நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெயலலிதா கிட்டே வந்து நிற்கிறீங்க. 4வது வாய்ப்பு திரும்பி இங்கே வந்து நிற்கிறீங்க. இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு? டீ கடையை தொடச்சிட்டு இருக்கிறீங்க வேஸ்ட்டில். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டோன்னே அடுத்த ஒரு வாய்ப்பு யாருக்கு வந்தது? தேமுதிக விஜயகாந்த் கொடுத்தாங்களா? பட்டுன்னு 10% கொண்டு எடுத்தாங்களா? யாரோட கூட்டணி இல்லை, மக்களோட தான் கூட்டணி சொல்லிட்டு இருந்தாரா? கூட்டணி வச்சு பிற்பாடு போனீங்க, எதிர்கட்சியாக வந்தீங்க, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருந்தது தானே, மக்கள் வாய்ப்பளித்தாங்க தானே, மாற்றத்தை விரும்பினாங்க தானே. அவர் அந்த மாதிரி நடந்துக்கலை, திரும்ப கீழே போயிடுச்சு வாக்கு சதவீதம். இப்போ அந்த வாய்ப்பை வந்து இவங்க தக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. மாற்றம் மக்களுக்கு வேண்டும்னு நினைக்கிறாங்க. திரும்ப இந்த கட்சிகளுக்கு நீங்கள் இருக்கிறீங்க களத்தில், நான் இருக்கிறேன், என்னை விட்டா நீங்கள் உங்களை விட்டா நான் 2 பேர் தான் நிற்கணும். வேறு வழி என்ன இருக்குது? அப்படி நிற்கிறப்ப 3வதாக அவர் வராரு தம்பின்றப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேசப்பட்டது, வைகோ பேசப்பட்டார், விஜயகாந்த் பேசப்பட்டார். இல்லைனாக்கா 10-11 எத்தனை பேர் மாதிரி போயிட்டுருக்கணும் இல்லை? எல்லாரும் நிறைய பேர் தொடங்கினாங்களே, ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் நிறைய பேர் தொடங்கினாங்களே, கருணாநிதி கிட்டேருந்து போன பல பேர் கட்சி தொடங்கினாங்களே, எம்ஜிஆருக்கு எதிராகவும் கட்சி தொடங்கினாங்களே, பேசப்படலை இல்லை? இந்த 3 கட்சிகள் நின்னாங்க, வலுவாக நின்னாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கல. மக்கள் நம்பினார்கள், இவர்கள் நம்பலை, அவங்கள நம்பலை. அதனால் திரும்ப மாறி கூட்டணி வச்சு விழுந்தாங்க. இப்போ இந்த வாய்ப்பு மக்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க இருக்கிறாங்க. பணம் கொடுக்காம எந்த ஒரு அரசியல் கட்சி அரசியல் நடத்துதோ அவங்க மக்களுக்காக இருப்பாங்கன்றதுல 100% நம்பலாம். அந்த நாம் தமிழர் கட்சி மட்டுமே சொல்லலை. நான் பணம் உனக்கு கொடுக்குறேன், 50 கோடி செலவு பண்ணி நான் ஜெயிக்கிறேன், எனக்கு நான் வேண்டுதலை உனக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணணும்னு 50 கோடி செலவு பண்ணி நான் இந்த பதவிக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னு வேண்டுதலை. நான் 50 கோடிக்கு நான் 500 கோடி எடுப்பேனா எடுக்க மாட்டேனா? ஏதாவது ஒரு விதத்தில் எடுப்பேனா எடுக்க மாட்டேனா? கரெக்டாக? இப்போ பணம் கொடுக்குற எப்படி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோன்னா இருக்க முடியும்? அந்த கேள்வி இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்றாங்க. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா நல்லாயிருக்கும். அவனுக்கு இந்த நேரத்துக்கு வந்து நமக்கு 1000-2000 கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கான விலை நமக்கு ஒரு நாளைக்கு 29 காசு 24 காசுன்னு தான் மதிப்பு, நமக்கு அவ்வளோதானா அப்படின்ற கேள்வி அந்த மக்கள் வாங்குறவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, காசு வாங்க போய் தானே ஒன்று ஓசின்றான். சொல்லுங்கள், காசு கொடுக்க போய் தானே, இல்லை நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பான்லங்க. யாரை பார்த்து ஓசின்ற? என் வீட்டு காசு வரி பணத்தில், என் வீட்டு பெட்ரோலில்,
என் வீட்டு 3 வேளை சாப்பாட்டில் நீ சாப்பிட்டுக்கிட்டு என்னை எப்படியா யோசின்னு சொல்ல முடியும்னு கேட்பாங்களா இல்லையா? காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். ஓசியில் போகிறீங்கல்ல, அம்மா நீ வந்து பட்டியல் சமூகம் தானம்மா, நாங்கள் ஆக்கி வச்சுக்கோம். இவர் என்ன பெரிய அப்பம் விட்டு ஜமீன் மாதிரியும், இவர் ஏதோ ஒருத்தர் கொடுத்துட்ட மாதிரியும், ஒன்றை மாதிரி தான் ஆகணும். உனக்கு இருக்கிற அரசியல் அதிகாரம் அவனுக்கு அரசியல் அதிகாரம் இருக்குது. நாங்கள் தான் நிறுத்தி இருக்கிறோம், நாங்கள் தான் வச்சுருக்கிறோம். அது என்ன பேச்சு அது? அப்போ இதெல்லாம் எதில் வருதுன்னா, இந்த காசை கொடுத்து ஓட்டு வாங்கின திமிரில் வருது. இப்போ கூட பிரச்சாரத்தில் பாருங்கள், அதே திமிரு அதே வாய்க்கொழுப்பு அப்படியே இருக்குது, அடிச்சு போட்ட மாதிரி. அது குறிப்பாக துரைமுருகனுக்கு இருக்கிற அந்த வாய்க்கொழுப்பு அப்படியே அவன் பிள்ளைக்கும் இருக்குது. துரைமுருகன் சொல்லுவார், 1000 ரூபா கொடுத்தோம் செல்ஃபோன் வாங்கி யார் கூடயாவது பேசின்னு இருந்தேன். அவன் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லுவான். முதல்ல காசு இருக்குது செல்ஃபோன் வாங்கிட்டு என் வீட்டு பொண்ணுங்களை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? கேட்கணும் இல்லை? அந்த கேள்வி யார் கேட்குறோம்? கேட்குறதுக்கு இல்லை, ஆள் இல்லை. ஆள் இல்லைன்றதில் நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க. கேட்க எவனே ஒருத்தர் இருக்கணும். எவன் விட்டு காசு எடுத்து யாருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து செல்ஃபோன் வாங்கி சிம் கார்டு போட்டுன்னு யார் கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம்னா யார் விட்டு பசங்களை நீ சொல்லிட்டு இருக்கிற? பதிலுக்கு எவனா ஒருத்தர் சட்டி பிடிச்சி கேட்டானாக்கா கேட்பான்ல. இப்போ உன் புள்ள வந்துட்டோடனே என்ன முகம்லாம் பலன்னு இருக்குது. என் வீட்டு வரி பணத்தை ஆற்று மண்ணில் திருடி என் மண்ணை திருடி கொள்ளடிச்சு வச்சுங்கிற பணத்தை முகம் பலன்னு இருக்குது துரைமுகன் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கேட்டால் ஒத்திப்பியா? நீ ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள், கேளுங்க. அவங்கள கண்டிப்பாக கோபம் வரும் இல்லை உனக்கு? யாரா அவன் அப்படி பேசுகிறான், அவனை பாரு தூக்குன்னு சொல்லுவீங்கல்ல? அதே தானே மக்களுக்கும் வரும். மக்கள் அதே மாதிரி நினச்சிட்டு மக்கள் ஒன்று தூக்கணும்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஓட்டில் சொல்கிறேன், வாக்கு சீட்டில் ஒன்று தூக்கணும் இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? கவுந்து போவீங்க. என்ன பேச்சு பேசணும், எதுக்கு பேசணும்? மக்கள் என்ன அவ்வளோ உங்களுக்கு இலக்காரமா இல்லை அவ்வளோ கேலி கூத்தா மக்கள் உங்களுக்கு? அவன் போடுற ஓட்டில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிற. சொல்லு. படிக்க வைக்கவே காசு இல்லாமல் எம்ஜிஆர் காசு கொடுத்து படித்ததை நான் சொல்லிட்டு மேடைக்கு மேலே பேசிகிட்டு இருந்த ஆள் நீ. இன்றைக்கி இத்தனாயிரம் கோடி சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? மணல் திருட்டில் மட்டுமே 60,000 கோடி வச்சுக்கணும் ஒருத்தன் பேசிட்டு போன என்ன ஆச்சு சொல்லு? கேஸ் போட்டிங்களா அவன் மேலே? ஏழை எளிய மக்கள்னால் உனக்கு அவ்வளோ நக்கல், அவ்வளோ திமிரு, அவ்வளோ வாய்க்கொழுப்பு உங்களுக்கு. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க. முகம் பலன்னு இருக்குது. என்ன காரணம்? ஃபேர் அண்ட் லவ்லியா? வா வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்குது பலன்னு. யார் வீட்டு பணம்? எங்களோட பணம் தானே. எங்களோட வரி பணத்தை திருடி தானே வச்சுங்கிறீங்க நீங்கள். எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு பணம்? அப்போ உங்களுக்கு பணம் மினுமினுன்னு இருக்கிறீங்களே, நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு பணத்தை திருடி மினுமினுன்னு இருக்கிறீங்கன்னு ஒத்துக்குவீங்களா? இது அயோக்கியத்தனமான பிரச்சாரம். இது ஏற்க முடியாது. நீ மக்களை வந்து கிள்ளுக்கிறியா நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏதோ காசு இறைச்சிட்டு போனாக்கா பெரிய மன்னராட்சின்னு நினப்பு உங்களுக்கு. இது உண்மையிலே மன்னராட்சி தான். சமூக நீதி பெரியார் இதெல்லாம் இல்லை. பெரியாரே இன்றைக்கி வந்தார கூட பெருசாக அப்படி இப்போ ஓரமாக உட்காந்துக்கோ, பெரிய குறைச்சல்லாம் கொடுத்து நிற்காத சத்தியமாக சொல்லுவாங்க. அதையும் மீறி பெரியார் திரும்ப பேச வந்தாங்கன்னா பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டுப்பாருன்னா குண்டாஸ் கேஸ் 2 வருஷம் உள்ளே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே எலெக்ஷனை முடிச்சுக்கலாம் அப்படின்னுவாங்க. பெரியாரே குண்டாஸில் வச்சுருவாங்க. அந்தளவுக்கு மன்னராட்சியாக தான் இருக்குது. பாரு, 25 வருஷத்துக்கு மேலே வந்து யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் இன்னும் அப்படியே தானே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இது வந்து சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புகிறது, இன்னும் 22 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. 20 நாள் இருக்குது. ஆமாம், 20 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 40க்கு 40 சாத்தியம் நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் 40 எல்லா கட்சியும் சொல்லுவாங்க தம்பி. அரசியல் எதுவுமே மாறலாம். சாத்தியமானாக்கா திமுகவுக்கு சாத்தியமா? அந்த கேள்வி அப்படி கேளுங்களேன். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஊடகம்? 40க்கு 40 திமுகவுக்கு சாத்தியமா? கேள்வி ஒரு முறை கேட்டு பாருங்களேன். ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? 40க்கு 40 சாத்தியம்னு சொல்லிட்டு அதிமுக கேட்க முடியுதா? அண்ணாமலை உங்களுக்கு 40க்கு 40 சாத்தியம் உங்களுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்க முடியுதா? கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்கே சாத்தியமானு கேட்கணும் இல்லை? அவங்களுக்கு சாத்தியம்னா இவங்களுக்கு சாத்தியம். கரெக்டாக? நிச்சயமாக. அரசியல் எதுவுமே ஒரு தீப்பொறியில் பறக்கும், எப்படி வேணாலும் மாறும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தது தான் திமுக. ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு 400 பேருக்கு மேலே இறக்குறாங்க. அதனுடைய தீயா பற்றின அந்த விஷயத்தில் தான் உள்ளே வருது திமுகவை. காலம் எப்படியும் மாறும். 40-40 அவங்களுக்கு சாத்தியம்னா இவங்களுக்கும் சாத்தியம் எதிர்காலத்தில். அதை தான் சொல்ல வரேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு SreeMuruganTravel.com. இந்த சம்மரை செம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம விஜிபில. விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க்.